செய்தான். இதுவும் முன் செய்த நல்வினை இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அகத்தீசம் பூஜை செய்ய முடியாது, உடவே விடாது. ஏன்னா பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்த பல ஜென்மத்தை புண்ணியம் செய்யாமல் ஆசை நாமத்தை சொல்லவே முடியாது, உடவே மாட்டான், பிரச்சனை வரும். இது பெரியவங்க இல்லையா, ஒரு முறை அகத்தீசான்னு சொன்னால் ஓராண்டு செய்த பாவம் தீரும். தொடர்ந்து சொல்லிட்டு வந்தானே முன் செய்த பாவம் தீரும். முன் செய்த பாவம் தானே விவசாய தடை, இது வியாபார தடை, மனைவிக்கு நோய், தனக்கு நோய், பொல்லாத வறுமை, கடன், பல பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள், தீராத நோய்கள் முன் செய்த பாவம் தானே. அப்போ அகத்தீச நாமத்தை சொன்னால் என்னாகும்? ஓராண்டு தவம் செய்த கூட்டம். 2 முறை சொன்ன என்ன ஒன்றா, ஓராண்டு செய்த தவம், ஓராண்டு செய்த தவ பலன் கிடைக்கும். 2 முறை சொன்ன கடன் சுமை தீரும். 3 முறை சொன்னா நோய் நொடி இல்லாத வாழ்வு தரும். 4 முறை சொன்னா செல்வம் பெருகும். 5 முறை சொன்ன என்னன்னா சிந்தனை தெளிவு வரும். 6 முறை சொன்ன என்னன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும். 7 முறை சொன்ன என்ன நல்ல சிந்தனை தெளிவு இருக்கு, உள்ளம் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம் வரும். தொடங்கும். தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா விடுவானா ஒன்று சின்ன விஷயமா அகத்தீச நாமத்தை சொல்கிறேன், சின்ன விஷயம் இல்லை. தினம் 12 முறை சொன்னான். நான் அது நோக்கினேன். 12 சொல்கிறவன் வறுமை தீரும் உருகி தியான. அப்போ ஆசானி கேட்கணும், 12 முறை தான் சொல்கிறேன், இந்த 12 முறை சொல்கிறதுக்குள்ளவே சிந்தனைகள் பல வாரியை தடுமாறுதையா, ஒரு மனசில் சொல்ல முடியலையா? தெரியும் மகனே, அது எனக்கு தெரியும், என் நாமத்தை சொல்லு, உனக்கு நான் பிறகு நான் உன்னை நடத்துகிறேம்மா. அப்போ 12 முறை நாமத்தை சொல்ல 12 முறை சொல்லிக்கிட்டே இருக்கான். பூஜை சொல்ல 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 ஆமாம் புலால் உண்ணுவது பாவம். 12 முறை நாமத்தை சொல்ல சொல்ல உயிர் கொலை செய்வது பாவம். 12 முறை நாமத்தை சொல்ல சொல்ல மனைவி மனசுனோடு பேசிகிட்டு இருக்கோம், பாவம். 12 முறை நாமத்தை சொல்ல சொல்ல இன்னும் உனக்கு கொடிய கோபம் இருக்கப்பா, இது பலரும் பாதிக்குது, உனக்கு ஆரோக்கியத்தையும் கெட்டுடும், அது ரத்த கொதிப்பு வந்துடும், சின்ன வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். 12 முறை சொல்ல சொல்ல பகை வேண்டாம், எவனே எப்படியோ போகிறான், எவனே பேசுகிறான், நமக்கு என்ன நட்டம், பேசிட்டு போட்டு. 12 முறை சொல்ல சொல்ல என்னன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் மனைவி, நோய்வாய்ப்பட்ட மனைவி நோய் இல்லாமல் போவா. 12 முறை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு நல்ல திடமான கல்வி, உடல் ஆரோக்கியம், விபத்து நடக்காது, அகீர் பகன் செய்தி வராது. தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா என்னன்னா சுப செய்தியாகவே வரும், நம்ம அவங்க சுப செய்தியாகவே கிடைக்கும், அகீர் பகீர்னு செய்தி நடக்காது. தொடர்ந்து 12 முறை சொல்லிட்டு வந்தான்னா தம் வீட்டை சேர்ந்தவர்கள் சுற்றத்தார்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். 12 முறை சொன்ன என்ன செய்வான்? மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும். 12 முறை என்ன சொன்ன என்ன 12 முறை சொல்லி வந்த என்னன்னா நான் மகளுக்கு நல்ல கணவன் அமைவான், மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும். 12 முறை சொல்லிட்டு வந்த கடன் சுமை தீரும், சொந்த வீடு அமையும், அது ஆரோக்கியமான இடத்து வீடு அமையும். இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்ல சொல்ல கடன் சுமை தீருது, சொந்த வீடு வருது, விவசாயம் நல்லா எப்படி இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறி வருது. இது தேவை, இது தேவையில்லை, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மனமே அப்படி சொல்லும். அப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, இது அவசியம் இல்லை, இந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம சொல்ல 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 அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கணும், மிகுதியான காம விகாரம் ஆகக்கூடாது, மிகுதி குணம் ஆகாது, சின்னம் கொல்லக்கூடாது, பிறர் இகழ்ந்து பேசக்கூடாது, ஜாதி வெறி வேண்டாம், எல்லாம் உலக மக்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள், ஜாதி விஷயம் பேசாதே, பிறர் இகழ்ந்து பேசாதே, காணாமல் பேசாதே, தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் பூஜை செய்யாமல் நாமத்தை சொல்லாமல் அறிவுரை எடுபடும்னா அறிவுரை எடுப்படாது. திருக்குறள் படித்தாலும் வராது, திரு அல்பா படித்தாலும் வரும், ஒடுமை படித்தா படிக்கிறோம், பெரியவங்க நூல் தான். தினம் பூஜை செய்தால் தெளிவடையலாம், தினம் பூஜை செய்யாட்டி தெளிவு வராது. ஆக எல்லாம் நினைச்செல்லாம் கை கூடும். பூஜை செய்ய விட்டுட்டா, பூஜை செய்யாமல் விட்டுட்டான்னா அதோட முடிஞ்சு.